இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் எவிக்ட் ஆகணும் டபுள் எவிக்ஷன். ஃபேர் ஆர் குட் ஃபேர்? குட் ஃபேர். எனக்கு ஆமாம், அவர் பேசுறது ஆட்டிடியூட் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி அவர் ஆட்டிடியூடாக பேசுகிறார். அது நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அது பிடிக்கல. அவர் நார்மல் பர்சனா வந்து ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் ரெஸ்பெக்டாக அழகாக பேசுவேன். அவர் எதனா ஒன்று சரி பார்த்துக்கலாம் ஓகே அப்படி சொல்கிறது பிடிக்கல, நல்லா இல்லை. விஜய் சேதுபதி கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாரு. ரொம்ப எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பேசுறது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாட்டர்டேவோ சண்டே எபிசோட பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக அதுக்காக உட்காந்துருப்பேன். அவர் பேசுறது அதான் இவளை கலாய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருவேன். ஆதிரை வெளியே போகிறது ஃபேராக இருக்கும். ஆதிரை போட்டோம், வேணாம். கொடுத்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்க தெரியல. அவங்க இன்னமும் அப்படியே தான் கேம் விளையாடுறாங்க. அதனால அது இல்லை. ஃபேர் அண்ட் ஃபேர் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறது. எஃப்ஜே ஆதிரை ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக தானே மறுபடியும் வந்தது. அது எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தோம், அது அப்படி தான் பண்ணுது. அதனால அது போகிறது ஓகே தான். எஃப்ஜே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அவர் அனுப்ப வேண்டாம்னு தோணுது. ஆதிரை போகலாம். எஃப்ஜே அனுப்புறது அன்ஃபேர் தான். இந்த வாரம் ஆதிரை எஃப்ஜே ஒன்றா டபுள் எக்ஷனில் போகிறாங்க. ஃபேர் ஆர் குட்? டிசர்வ்ட் ஆர் ஃபேர்? ஓகே தான், ஓகே தான். இல்லை அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இப்போ தான் கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முடிய போகுது, இன்னும் ஒரு 2-3 வீக்ஸா. அவங்க அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதிரை எஃப்ஜே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஜே பேசுறதுமே சரியில்லை. அவரும் கொஞ்சம் வாத்தி அடிக்கடி விட்டுறாரு. ஆதிரை செகண்டாக உள்ளே வந்திருக்காங்க. இப்போதைக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. எஃப்ஜே தான் ரொம்ப சொல்றது படப்படன்னு சண்டை போடுறாரு, நிறைய கோவத்தை காட்டுறாரு. ஆனா கேம் ஒன்று வந்தா தூங்கிட்டே இருக்காரு, ஒரு இதுவா விளையாட மாட்டுறாரு. அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோ தான். முதல்ல இருந்ததை விட இப்போ செகண்ட் கம்பேக் பண்ணது நல்லா தான் விளையாடுறாங்க. இந்த வாரம் ஆதிரை எஃப்ஜே ரெண்டு பேரும் டபுள் எக்ஷன் ஆகிறாங்க. ஆமாம், என்ன நினைக்கிறீங்க? ஃபேர் ஆர் குட் ஃபேர்? ஃபேர் தான். குட் இது கிடையாது. அது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இன்னும் ஒரு 3 வீக்ஸ் தானே இருக்கு. எல்லாரும் மேபி அது உள்ள ஒரு 11-12 பேர் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் எல்லாரும் வெளியே வந்து தான் ஆகணும். அது பரவாயில்ல. இவ்வளோ நாள் அவங்க வந்ததே பெரிய விஷயம்தான். ஓகே, எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது பாரு என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஜேக்கும் பாருக்கும் எப்பயுமே ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவர் வெளியே போகிறதுனால அவர் ஒருத்தர் தான் பாரு எதிர்த்து கேள்வி கேட்பார் அந்த வீட்டில். இப்போ அவர் இல்லைன்னதும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி தான். இந்த வீடியோ போட்டுக்கலாமா? போடலாம், நல்லா இருக்கிற மாதிரி. எஃப்ஜேவும் வந்து அவர் வந்து வெளில பார்த்தீங்கன்னா பயங்கர இந்த பாப் சிங்கர். அவரோட இன்பர்சனாலிட்டி எதுவுமே உள்ளே வந்து ரொம்ப இப்போ கானா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக காமிக். அவர் ரொம்ப வந்து ஹியூமரஸாக பேசுவார். கிடைக்கிற இடத்துலலாம் அந்த சாங்ஸ் பாடுவார். எஃப்ஜே வந்து பிக் பாஸ் சொல்லிகிட்டே இருக்கணும், நீ ப்ரூவ் பண்ணு, நீ வா அப்படின்னு சொன்னாதான் அப்போ தான் இது ரொம்ப ரியாக்ட் ஆவார். அந்த மாதிரி